Hello friends, இன்னைக்கான AK's Max Magic சீரிஸ்ல moderate level to hard level sum எப்படி ரொம்ப ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சிம்பிளா பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா அப்கமிங்ல வரக்கூடிய CBD2 and CGL எக்ஸாம்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா arithmetic क्वेश्चन வச்சிருக்கேன். கடைசி பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் क्वेश्चंसலாம் வச்சிருக்கேன். அட்வான்ஸ் மேக்ஸ் क्वेश्चनலாம் வச்சிருக்கேன். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா சில ட்ரிக்கியான क्वेश्चंसலாம் இருக்கும். சிம்பிளா கேட்டிருப்பாங்க. ஆனா கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி क्वेश्चनலாம் எப்படி நம்ம ஈஸியா பண்ணலாம், அத ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி பெரிய क्वेश्चनா இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு சொல்யூஷனா இருக்கும். சோ அது பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணலாம்ன்றதெல்லாம் நான் அந்த வீடியோல நான் சொல்றேன். ஓகேவா? சோ சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, let x and y be the positive integers such that x greater than y, the expression 3x plus 2y and 2x plus 3y when divided by 5 leaves the remainder 2 and 3 respectively. What is the remainder when x minus y is divided by 5? So இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரிமைண்டர் கான்செப்டை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ல frequent-ஆ क्वेश्चन கேக்குறாங்க SSC and ரயில்வேஸ்ல. இதை எப்படி நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணலாம்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா x yன்றது பாத்தீங்கன்னா ரெண்டு இன்டிஜர் கொடுத்துட்டாங்க. x உடைய வேல்யூ கிரேட்டர் தென் y இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ இதுல ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு ரெண்டுமே 5 ஆல டிவைட் பண்ணும்போது 2 ரிமைண்டர் கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 ரிமைண்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்போ x மைனஸ் y அதே 5 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்போ நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன், இந்த மாடல் நடத்தும் போது சேம் டிவைசர், அதாவது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே டிவைசரால டிவைட் பண்ணா நீங்க ரிமைண்டர் தான் அந்த நம்பர்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அப்ப இங்க நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த x மைனஸ் ஒய் இருக்கு பாத்தீங்களா, இத நீங்க டைரக்டா நீங்க இத மைனஸ் பண்ணி பாருங்க. மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு என்ன வந்துரும்னா x மைனஸ் ஒய் கிடைச்சிரும். ஓகேவா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த நம்பர், இந்த xன்ற நம்பர் தான் பாத்தீங்கன்னா 2னும் yன்ற நம்பர் தான் 3ன்னு எடுத்துக்கலாம். இது எப்ப அப்படின்னா சேம் டிவைசரால, அதாவது சேம் நம்பரால டிவைட் பண்ணும்போது நீங்க அந்த ரிமைண்டர் தான் அந்த நம்பர்னு சொல்லிட்டு நீங்க அசியூம் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம்ன்றத நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அதே தான். சோ முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க ஒரு வேல்யூல கொடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷனா கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தாலும் சரி கான்செப்ட் சேம் தான். ஓகேவா? இங்க பாருங்க, இதுவும் 5 ஆல டிவைட் ஆகுது. அவன் கொடுத்திருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் 5 ஆல டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் வரும்னு கேக்குறான். அவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்ப ரெண்டுமே எனக்கு சேம் நம்பரால தான் டிவைட் ஆகுதுன்றப்ப இந்த ரிமைண்டரை நீங்க அந்த நம்பர்னு எடுத்துக்க முடியும். ஓகேவா? சோ இங்க நான் இத ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாக்குறேன். x மைனஸ் ஒய் வந்துருச்சு டைரக்டாவே. அப்ப என்ன பண்ணலாம்னா டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு ரிமைண்டரையும் நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ண என்ன வரும்? 2 மைனஸ் 3 மைனஸ் 1ன்னு வரும். அவ்வளவுதான், சம் முடிஞ்சு. இப்ப ரிமைண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிமைண்டர் அண்ட் நெகட்டிவ் ரிமைண்டர் இருக்கு. ஓகேவா? சோ நெகட்டிவ் ரிமைண்டர்ல இருந்தா அந்த ரிமைண்டரை பாசிட்டிவ் ரிமைண்டரா மாத்திரணும். ஓகேவா? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எதுவுமே நெகட்டிவ் ரிமைண்டர்ல வச்சிருக்க மாட்டாங்க, பாசிட்டிவ் ரிமைண்டர் தான் வச்சிருப்பாங்க. சோ நெகட்டிவ் ரிமைண்டரை எப்படி பாசிட்டிவ் ரிமைண்டரா மாத்தணும்னா என்ன வேல்யூவால டிவைட் பண்றோமோ அந்த வேல்யூவை ஆட் பண்ணா போதும், நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிமைண்டர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்த உடனே இதை ஆன்சர் பண்ணிடலாம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? சேம் நம்பரால டிவைட் ஆகுற மாதிரி உள்ள நம்பரை வச்சு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சேம் நம்பரால டிவைட் ஆச்சுன்னா அந்த ரிமைண்டர் தான் அந்த நம்பர்னு நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பாருங்க. சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா when 96 is added to a perfect square number then another perfect square is obtained. Okay, how many such pairs of a perfect square exist? ஸோ என்னன்னா 96 ஓட ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது எனக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும் எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 96 ஓட எக்ஸ்ன்ற ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நான் ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 96 ஓட எக்ஸ் ஸ்கொயரை நான் ஆட் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர்ன்ற இன்னொரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு எத்தனை பாசிபிள் பேர்ஸ் இதுக்கு பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும்னா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை நான் ரைட் சைடு கொண்டு போயிட்டேன், என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருமா? அதை எப்படி எழுதலாம்? ஒய் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதோடைய ரிசல்ட் 96ன்னு வரணும். கரெக்டா? அப்போ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 96 வரணும்னா இதை நான் எப்படி எழுதிக்கலாம்?
96 into 1 இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அடுத்து 48 into 2, அதுக்கப்புறம் 32 into 3, அதுக்கப்புறம் 24 into 4, and then அடுத்து 16 into 6, அதுக்கப்புறம் 8 ஆல டிவைட் பண்ணாக்கா 12 into 8. ஸோ இத்தனை பாசிபிலிட்டிஸ் கிடைக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் 8 into 12 வரும். ஸோ ரிப்பீட்டேஷன் வந்து பாசிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ 12 into 8நாலும் 8 into 12நாலும் ஒன்று தான். ஓகேவா? ரிப்பீட்டேஷன் பண்ணக்கூடாது. இப்போ எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 இருக்கு. கரெக்டா? என்ன பண்ணிடுவீங்கன்னா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 வச்சிருப்பான். 6ன்னு தான் ஆன்சர்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டு போயிடுவீங்க. அது தப்பு. என்ன ஒன்றுனா ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டான். என்னதுன்னா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி, அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் நீங்கள் வேல்யூ வைக்கும்போது அது வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகிருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட் பண்ணது நம்ம என்ன பண்ணுவோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 96 வருன்ற மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் 96 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் என்னன்றது. ஓகேவா? ஆனால் அவன் கேட்கறது XYக்கு நீங்கள் என்ன வேல்யூ வைக்கிறியோ அது வந்து எனக்கு நீ வேல்யூ வச்சுட்டு 96ஓட ஆட் பண்ணும்போது அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் கண்டிப்பாக ரெண்டு நம்பருமே ஈவன் நம்பராக தான் இருக்கணும், ஆட் நம்பராக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இது ரெண்டும் வராது. ஸோ மித்த 4 தான் எனக்கு பாசிபிள் பேராக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படின்றத இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ஏன் வந்து ஆட் நம்பர் வரக்கூடாது அப்படின்றத. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒய் ப்ளஸ் எக்ஸை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை வேணால் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸு, அதே மாதிரி பி ஈக்குவல் டு ஒய் மைனஸ் எக்ஸு. ஸோ இதில் ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணாக்கா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸை கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஒய்யுடைய வேல்யூ வந்து a plus b by 2ன்னு எழுதலாமா? ஸோ அதே மாதிரி மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? a minus b by 2ன்னு எழுதிக்கலாமா? இப்போ நீங்கள் போடக்கூடிய இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா 96 1ன்றது, இந்த 96ன்றது a, அதே மாதிரி 1ன்றது b. கரெக்டாக? ஸோ அப்போ 96 ப்ளஸ் 1னா 97, 97 டிவைடட் பை 2ன்னு போடும்போது என்ன வருதுன்னா இது ஒரு டெசிமலில் வருது. அப்போ ஆட் நம்பர் இங்கே வரலன்றது இங்கே தெரிஞ்சிருச்சு. 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் என்ன வரும்? அதே தான், நீங்கள் டெசிமல் தான் வரும். ஸோ அப்போ இங்கே ஆட் நம்பர் வராது. ஓகேவா? ஸோ அப்போ ஈவன் நம்பர் மட்டும்தான் வரும்ன்றது இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஈவன் நம்பர் வச்சு நம்ம ஒரு நம்பர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு வருதா, இந்த உங்க கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை எடுத்துக்கிறேன், 48 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏக்கு வந்து 48, பிக்கு 2ன்னு எடுத்தா 50 டிவைடட் பை 2, இங்கே 25ன்னு வருது. அடுத்து எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 23ன்னு வருது. கரெக்டா? ஸோ அப்போ ஒய்யுடைய வேல்யூ 25, எக்ஸுடைய வேல்யூ 23ன்றதுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா 96ஓட எதை ஆட் பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயரை ஆட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் எனக்கு ஆன்சராக வரணும், அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரணும். கரெக்டாக? ஸோ அப்போ 96ஓட 23 ஸ்கொயர் என்ன? 529. இதை ஆட் பண்ணும்போது எனக்கு ஒய் ஸ்கொயர் ஆன்சராக வரணும், அதாவது 625 ஆன்சராக வரணும். ஸோ அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வருது? 625 வருது. ஸோ அப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்னன்னா இதில் நம்ம வைக்கக்கூடிய வேல்யூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக மட்டும்தான் இருக்கணும். அதாவது எக்ஸும் சரி ஒய்யும் சரி ரெண்டு நம்பருமே ஈவனா இருந்தா மட்டும்தான் இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கிறதுக்கு, அதாவது இந்த 96ஓட ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை ஆட் பண்ணா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரிசல்ட்டா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்பனா எனக்கு மொத்தம் இங்க 4 பேர்ஸ் தான் பாசிபிள், மிச்ச ரெண்டு அதை வராது. ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்தது, an alloy is prepared by mixing the 3 metals A, B and C in proportion 3:4:7 by volume. Weights of the same volume of the metal A, B, C are in the ratio 5:2:6 in 130 kilogram of alloy. The weight in kg of the metal C is. Okay, so என்ன சொல்றாங்கன்னா சி மெட்டலோடைய வெயிட் என்னன்றது கேட்குறாங்க. அந்த டோட்டல் அலாய் பார்த்தீங்கன்னா 130 kg இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 130 கிலோ உள்ள வெயிட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா?
ஸோ இந்த ஏபிசின்ற இதை பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு அலாய் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 3 மெட்டலை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு அலாய் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதோடைய வால்யூம் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி வெயிட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ வெயிட் கான்ட்ரிபியூஷன்ன்றது பார்த்தீங்கன்னா எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா இந்த வால்யூமுக்கும் வெயிட்டுக்கும் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை ரெண்டையும், அதாவது வெயிட் கான்ட்ரிபியூஷன் எதுக்கு வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னா இங்க வால்யூமுக்கும் அதே மாதிரி வெயிட்டுக்கும் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இங்க வால்யூமையும் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு டோட்டல் வெயிட் கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த டோட்டல் வெயிட் தான் பார்த்தீங்கன்னா இந்த 130 kg கொடுத்துட்டான். அலாய் சி என்னன்னு கேட்குறான். ஸோ யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா 5 × 3 அதே மாதிரி பிளஸ் 4 × 2 பிளஸ் 7 × 6 ஸோ போட்டு அதை ஆட் பண்ணி அதுதான் 113 போடுவோம். போட்டுட்டு சி என்னன்றதை கண்டுபிடிப்போம். இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவன் சி தானே கேட்கறான். ஓகேவா? ஸோ சி தான் கேட்கறான்றப்ப ஆப்ஷனை பார்க்குறேன். ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ்ல வேற வேற தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்பனா 7 × 6 தான் நம்ம பண்ணி ஆகணும். 7 × 6ன்றது என்னதுன்னா 42. கரெக்டா? 42x. ஓகேவா? ரேஷியோல இருக்கிறனால. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பா இது 42 உடைய மல்டிப்ளா தான் இருக்கணும்ன்றது தெரிஞ்சிருச்சு. 42 உடைய மல்டிப்ளா இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 84 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இது நான் எதுவுமே சால்வே பண்ணல. இந்த 130 kgன்றதை நான் எடுத்துக்கவே இல்லை. ஓகேவா? நான் பார்க்குறேன் அவன் கேட்கறது என்ன கேட்குறான், சியோடதை மட்டும் தான் கேட்குறான். ஸோ நான் சியோடதை மட்டும் பார்க்குறேன், பார்த்துட்டு அதோடைய மல்டிபிள் என்னன்னு பார்த்துட்டு போயிட்டேன். வேணா நீங்கள் இதை எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி அதை 130க்கு ஈக்குவேட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதே 84 தான் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். The distance between the top of the two buildings of height 53 meter and 117 meter respectively is 136 meter. What is the distance between the two buildings? Okay. So ரெண்டு பில்டிங் இருக்கு. ஒன்னு வந்து 53 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு பில்டிங், இன்னொன்னு பாத்தீங்கன்னா 117 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு பில்டிங். இது ரெண்டுக்கும் இடையில உள்ள இந்த டாப் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகேவா? இது ரெண்டோடைய டாப்பை கனெக்ட் பண்ணா வரக்கூடிய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 136 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்கிறான்னா அப்ப பாட்டம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா இங்க ஒரு இமேஜினரி லைன் பேரலா நான் இதுக்கு டிரா பண்றேன். பேசிக் பேரலா நான் ஒரு இமேஜினரி லைன் டிரா பண்றேன். ஸோ டிரா பண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும், 53 மீட்டரா தானே இருக்கும். ஸோ இது 53 மீட்டர்னா இது என்னவா இருக்கும், 64 இருக்கும். கரெக்டா? ஸோ இது என்னது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளால என்ன இருக்கும், பித்தாகரஸ் ட்ரிப்லெட் வந்து கண்டிப்பா ஃபாலோ ஆகுமா? ஸோ நான் என்ன பண்றேன்னா இதை நீங்க பித்தாகரஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 136 ஸ்கொயர் என்னன்றது பாக்குறதுக்குள்ளே 2 நாள் ஆயிரும். ஓகேவா? நான் அதனால அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இது என்னன்னா டைரக்டா இதை நான் ரேஷியோவா நான் கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ரேஷியோவா நான் கன்வெர்ட் பண்ணேன்னா என்ன ஆகும்னா இதை நான் 8ஆல கேன்சல் பண்ணேன்னா 8 டைம், இதை 8ஆல கேன்சல் பண்ணேன்னா 17 டைம்ஸ் வருது. கரெக்டா? ஓகே. இப்போ பாருங்க. ஸோ 8 17 வச்சு வரக்கூடிய ட்ரிப்லெட் என்னன்னா 8 15 17 அவ்வளவுதான். ஸோ அப்ப இந்த வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்னா 15ஆ இருக்கும். இது 8 இது 17னா இதான ஹைபாட்டனியஸ். ஸோ ஹைபாட்டனியஸ் தான் எப்பயுமே லார்ஜஸ்ட் வேல்யூவா இருக்கும். ஸோ அப்போ 8 15 17 தான் ட்ரிப்லெட். இது 15 தெரிஞ்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள், ஏன்னா இது பேசிக்கு பேரலா தான் டிரா பண்ணேன். அப்போ இது 15 பார்ட்னா இதுவும் 15 பார்ட் தான் இருக்கும். என்னடா 15 இங்க இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, ஆப்ஷன்ல கண்டிப்பா இருக்காது. ஏன்னா என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், இதை நான் ரேஷியோவா நான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அதாவது எதால நான் டிவைட் பண்றேனோ அந்த வேல்யூவால நான் ஃபைனலா மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நான் எதால நான் கேன்சல் பண்ணிருக்கேன், 8ஆல நான் கேன்சல் பண்ணிருக்கேன். இப்போ வரக்கூடிய ஆன்சரை நான் 8ஆல மல்டிப்ளை பண்ணா அதான் ஆன்சரா இருக்கும். 15 × 8 120 தான் பாத்தீங்கன்னா இதோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இதை நீங்க ஸ்கொயர்லாம் பண்ணி 136 ஸ்கொயர் அதே மாதிரி 64 ஸ்கொயர் போடுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா 4-5 சம் முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அதை தான் இதை நான் என்ன பண்றேன்னா ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணா ஈஸியா வந்து சம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். The cost price of the 28 articles is same as the selling price of the X article. ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டானா இங்க காஸ்ட் பிரைஸ் வந்து cost price of the 28 article is same as the selling price of the X article. அப்ப cost price X,
செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 28ன்றது தெரிஞ்சிருச்சு. அதாவது இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ ஸோ இப்படி இருக்கிறனால, அதாவது 28 ஆர்டிகளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ் ஆர்டிகளோட செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறனால அவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 48% ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து நான் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ நான் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் 5 பார்ட்டாகவும் செல்லிங் ப்ரைஸ் 7 பார்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? 40% ஃப்ராக்ஷனாக மாற்றி பாருங்க. ஸோ மாத்திரம் என்ன வரும்? 2/5ன்னு வரும். அப்போ 5 தான் காஸ்ட் ப்ரைஸ்னா 2 பார்ட் ப்ராஃபிட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னா 7 பார்ட்டாக இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்க காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கு உள்ள ரேஷியோ இருக்கு. இங்கே காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கு உள்ள ரேஷியோ இருக்கு. அப்போ இங்கே 7 பார்ட் தான் 28னா 5 பார்ட் என்னவா இருக்கும்? 40யா இருக்கும். சாரி, 5 பார்ட் 20யா இருக்கும். 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அது 20. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். The shopkeeper buys 3 varieties of the pulses at the rate 132 and 160 and 192 per kg respectively and mixes them in the ratio 9:2:1. The marked price per kg of the blended pulses is fixed at rupees 238. The shopkeeper gives a discount equal to 1/n of the marked price and earns the profit 40%. What is the value of n? ஓகே, ஸோ பயங்கரமான ஒரு சம்மு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த n உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதாவது டிஸ்கவுண்ட்டுக்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துட்டாங்க 1:n. ஓகேவா? இப்போ அந்த n உடைய வேல்யூ என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஓகே, சரி. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா 3 வெரைட்டிஸ் ஆஃப் த பல்சஸ் வந்து அவன் வாங்குறான். என்னென்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க அப்படின்னா 132, அதே மாதிரி 160, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 192. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது என்ன ரேஷியோவில் இவன் வாங்கிட்டு என்ன பண்ணுறான்னா இதை 9:2:1ன்ற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறான். அதாவது ஃபர்ஸ்ட் டைப்பில் 9 kg எடுத்தான்னா செகண்ட் டைப்பில் 2 kgயும் தேர்ட் டைப்பில் வந்து 1 kg எடுத்து மிக்ஸ் பண்ணுறான். அந்த மிக்சிங்குடைய வந்து அந்த ரேட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஸோ ஒரு சர்டைன் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வந்து மார்க்கப் பண்ணி வச்சுட்டு அவன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்படி கொடுக்குறனால அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அது வந்து அவனுக்கு இப்போ அதுலேருந்து என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணுறான் அப்படின்னா 9:2:1ன்ற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறான். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ 1 kg, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg பார்த்தீங்கன்னா 132 ருபீஸ் அப்படின்னா இங்கே 9 kg மிக்ஸ் பண்ணுறான்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ 132 × 9 போடுவீங்க. அடுத்து 160 × 2, 191 × 1ன்னு போட்டு ஸோ டிவைடட் பை ஆவரேஜ் பார்க்கணும். எனக்கு தேவை 1 kgயோட ரேட்டு தான் வேணும். ஏன்னா இங்கே எல்லாமே வச்சிருக்கிறது எல்லாமே 1 kgயோட ரேட் தான் வச்சிருக்காங்க. அப்போ 1 kg வேணா டிவைடட் பை என்ன போடுவீங்க? 12ன்னு போடுவீங்க. கரெக்டா? ஸோ இப்படி பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன்னா இதை இன்னும் கொஞ்சம் நான் சிம்பிளிஃபை பண்ணுன்றதுக்காக நான் இதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணுறேன். ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணேன்னா என்ன வரும்னா இதை நான் 4ஆல் டிவைட் பண்ணால் 33 வரும். அடுத்து இங்கே 14 வரும், இங்கே 48ன்னு வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் 132 நீங்கள் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறதை விட இங்கே 33 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. கரெக்டு தானே? ஸோ அப்போ 33 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 297. ஓகே, 297 plus 80 plus 48. அவ்வளோதான். ஸோ 297 plus 48 305 425. ஓகே, 425. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி வந்த மொத்த காஸ்ட் ப்ரைஸ். ஆமாம், ஸோ மொத்த காஸ்ட் ப்ரைஸ். ஆனால் அவன் கேட்குறது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவோடைய காஸ்ட் ப்ரைஸ் தான் நமக்கு தேவை. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 kg தான் வச்சிருக்காங்கன்றதை நான் சொல்லியிருந்தேன். அப்போ இது 1 kg மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா இங்கே மொத்தம் நம்ம எத்தனை kg நம்ம கொடுத்துருக்கோம்? ஸோ 9, 10, 12. அப்போ இதை நான் 12ஆல் நான் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா 1 kgயோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடுமா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சிடக்கூடாது. ஓகேவா? இது அப்படியே வச்சிடக்கூடாது. நம்ம இங்கே எதாவது டிவைட் பண்ணியிருக்கோம், 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இதை மறந்துடவே கூடாது. நம்ம என்ன வேல்யூவால் டிவைட் பண்ணோன்றதை மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
அவன் கொடுத்துருக்கிற 132 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கான், நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா 33 ரூபாய்க்கு வாங்கணுன்ற மாதிரி அர்த்தமாயிரும். புரியுதா? நீங்களாவே 33 ரூபாய்க்கு வாங்கணுன்ற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ அது இது என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்ணேன், ரேஷியோ மாத்தினது. அப்ப எதால நீங்க டிவைட் பண்றீங்களோ அதால நீங்க கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த 1 kg உடைய காஸ்ட் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஸோ இப்போ காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. இங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸுக்கும் அதே மாதிரி செல்லிங் பிரைஸுக்கும் உள்ள ரேஷியோவும் எனக்கு தெரியும், 5:7. கரெக்டா? இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சாச்சா, இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம்னா செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ரேஷியோ வச்சு. கரெக்டா? ஏன்னா காஸ்ட் பிரைஸ் 425 டிவைடட் பை 3ன்றது தெரியும். கரெக்டா? ஸோ இப்போ 5 பார்ட் தான் 425 டிவைடட் பை 3னா 7 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா செல்லிங் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ அப்போ இதை நான் கேன்சல் பண்ணேன்னா 85, இதை மல்டிப்ளை பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணி டைம்ல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இது ரேஷியோவாக தான் நான் வைக்க போறேன். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 1/n, அதாவது 1/n என்ன, 1:n. ஸோ அவனே ரேஷியோவில் தான் வச்சிருக்கான். அப்போ இது நீங்கள் ரேஷியோ வைக்கிறதா பெட்டர். ஏன்னா ஆக்சுவல் வேல்யூ கேட்டாங்கன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடுறது ஓகே. அவன் கேட்கறது ஜஸ்ட் ரேஷியோவில் உள்ள ஒரு வேல்யூவை தான் கேட்குறான். அப்போ நான் இதை ரேஷியோவை தான் வச்சுக்கிறதா எனக்கு ஈஸி, அதனால் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா இப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? செல்லிங் ப்ரைஸோடைய பார்ட் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை என்னன்னா டிஸ்கவுண்ட் தான் அவன் என்னன்னு கேட்கறான். கரெக்டா? சாரி, டிஸ்கவுண்ட் கேட்கல, டிஸ்கவுண்ட் வந்து 1/n ஆஃப் த மார்க்கெட் பிரைஸ்னு கொடுத்துட்டான். டிஸ்கவுண்ட்டுக்கும் மார்க்கெட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துட்டான். என்னதுன்னா 1:n. கரெக்டா? ஸோ அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா இதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான்றது ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தால் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். அப்போ மார்க்கெட் பிரைஸுக்கும் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் போக கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ். கரெக்டா? ஸோ இங்கே மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டான், எவ்வளோனா 238ன்னு கொடுத்துட்டான். செல்லிங் பிரைஸ் உடைய பார்ட் நம்மளுக்கு இருக்கு, எவ்வளோனா 85 × 7 டிவைடட் பை 3 இருக்கு. ஓகேவா? இதை நான் 7ஆல கேன்சல் பண்ணலாமா? 7ஆல கேன்சல் பண்ணா 34ன்னு வருது. 17ஆல கேன்சல் பண்றேன் அகைன். ஸோ 2:5ன்னு வருது. இந்த 3 இங்கே போச்சுனாக்கா 6:5ன்னு வருது. ஓகே, இப்போ நான் இதை கண்டுபிடிச்சாச்சு. மார்க்கெட் பிரைஸுக்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து அவன் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான், 1 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். இங்க டிஸ்கவுண்ட் எனக்கு எவ்வளவு பார்ட் இருக்கு, 1 பார்ட் இருக்கு. அப்ப மார்க்கெட் பிரைஸ் என்ன, டிஸ்கவுண்ட் 1 ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்ப மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அதுதான் என்னுடைய வேல்யூவா இருக்கும். மார்க்கெட் பிரைஸ் என்னன்னா 6. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும். ஓகேவா? இதை ரேஷியோ வைக்கிறதா ஈஸியான மெத்தட். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நல்லா டீடைலா சொன்னேன். பட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நீங்க டக்கு டக்குன்னு பண்ணும்போது ஈஸியா முடிச்சிடலாம் நீங்க இதை ரேஷியோ வைக்கும் போது. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணி நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டா போயிடும் இந்த சம். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான சம். ஆனால் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த சம்மை மெயினாக வச்சேன். The difference between the value of the number increased by 32% and the value of the number decreased by 28% is 180. Find the number. ஓகே, இதில் என்ன யூஸ்வலாக மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா ஒரு நம்பர் வந்து 32% இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு நம்பர் 28% வந்து டிக்ரீஸ் ஆகுது. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் என்ன பண்ணுறதுன்னா 32 மைனஸ் 28 மைனஸ் 32 இன்ட்டு 28 டிவைடட் பை 100 இப்படின்னு போட்டு இந்த வேல்யூ தான் 180க்கு ஈக்குவல் பண்ணிட்டு 100% என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. ஆப்ஷன்ல இருக்காது. மறுபடியும் இதே தான் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்பயும் ஆப்ஷன்ல இருக்காது. ஏன்னா பண்ணுறதே தப்பு. எத்தனை டைம் ஆப்ஷன்ல பார்த்தாலும் அது இருக்காது. ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத நல்லா பார்க்கணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் எதுக்கு ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? என்ன நம்பர்னு எனக்கு தெரியாது, நான் அந்த நம்பர் 100ன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? அந்த நம்பர் வந்து இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ 132 இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 28% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது 72 இருக்கும். இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் அவன் கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணா போதுன்னா இதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த 132 72 கூட தேவையில்லை. இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அதோட டிஃபரன்ஸ் கேட்குறான். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் அதுதான் அதோட டிஃபரன்ஸாக இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க, இங்கேயும் அதே தான் வரும். 60%, இந்த 60% தான் இந்த டிஃபரன்ஸ் 180னா 100% என்னவா இருக்கும், அவ்வளோதான் 300. ஸோ இது ஒரு சின்ன சம்ல
பெரிய சம்மை கூட உட்காந்து சால்வ் பண்ணிருப்பீங்க. இந்த சின்ன சம்மில் பார்த்தீங்கன்னா தப்பு விட்டுட்டு மறுபடியும் அந்த தப்பையே திருப்பி சால்வ் பண்ணிருப்பீங்க. இதுக்காக தான் இந்த சம்மை நான் எடுத்து வச்சேன். ஓகேவா, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, a sum becomes 8640 after 2 years and 1244 1.6 after 4 years at the same compound interest. Find the sum. Okay, so இங்க 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 8640 கிடைக்குது. 4 வருஷம் கழிச்சு அவனுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12441.6 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரேஷியோவில் வைக்கிறேன். ஸோ ரேஷியோவில் வைக்கிறதுக்கு இந்த 0.6 ரிமூவ் பண்ணால் நான் இதை நான் என்ன பண்ணுறேன்னா 2 சைடு நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே டெசிமல் ரிமூவ் ஆயிரும். ஓகேவா, இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ வைக்கிறேன். இதை 864ஆல் கேன்சல் பண்ணால் 100ன்னு வரும். அதே மாதிரி இதை 864ஆல் கேன்சல் பண்ணால் ஒன் டைம் 864 பேலன்ஸ் வந்து 380 3801. எத்தனை டைம் கேன்சல் ஆகும்? 864 4 டைம் வந்து 3200 3456 வருது. ஓகே, 4 டைம்ஸ். அடுத்து ஸோ பேலன்ஸ் வந்து அகைன் 345 3456 அகைன் 4 டைம்ஸ். ஓகே, 100:144 வருது. ஓகேவா, இப்போ இந்த 2 வருஷத்துக்கு உண்டான இந்த அமௌண்ட் 2 வருஷம் கழிச்சு வரக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8640. 4 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12441.6 இருக்கு. கரெக்டா? இப்போ இங்க 2 வருஷம் கழிச்சு இந்த 4 வருஷம் ஆகுது பார்த்தீங்களா? அதாவது இந்த 4 வருஷத்துல கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் இது. அப்ப இது 2 வருஷத்துல இருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி தான் என்ன ஆயிருக்கும்னா இங்க 4 வருஷத்துல அகைன் இன்னொரு 2 வருஷத்துல இந்த அமௌண்ட்டா மாறி இருக்கும். கரெக்டா? அப்ப சோ இந்த அமௌண்ட்டுக்கு இதுதான் என்னவா ஆக்ட் ஆயிருக்கும்? பிரின்சிபல் ஆக்ட் ஆயிருக்கும். அப்படிதானே? ஏன்னா சோ நம்மளுக்கு வரக்கூடிய அமௌண்ட்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி அகைன் அமௌண்ட்ல ஆட் ஆகும். கரெக்டா? வட்டிக்கு வட்டி போட்டு ஆட் ஆகுறதா எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது. அப்ப சோ இந்த அமௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் எனக்கு பிரின்சிபலா ஆக்ட் ஆயிருந்திருக்கும். கரெக்டா? சோ அப்ப இதுல இருந்து நீங்க ரேட் ஆஃப் கண்டுபிடிச்சு அகைன் பாத்தீங்கன்னா சோ நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு அமௌண்ட் கால்குலேட் பண்ணி அதுதான் இந்த வேல்யூன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? அதெல்லாம் தேவையில்லை. இதுல இன்னும் டைரக்டா நீங்க பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்கன்றத சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இதை எப்படி சிம்பிளாக பண்ணலான்றதையும் நான் சொல்லிடுறேன். பாருங்கள், இதை நீங்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி நீங்கள் கேன்சல் பண்ணி இதை கொண்டு வந்துடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா எப்போ 2 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா 1 இயருக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் எவ்வளோ பர்சன்டேஜோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவீங்க? இதை ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்களா? இது 1 இயருக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றதை 2/10 into 100 போட்டு 20% கண்டுபிடிப்பீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான அமௌண்ட் வந்து 8640 இருக்கு. அப்போ இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்க போடுவீங்க. என்ன போடுவீங்க? 20 + 20 + 20 × 20 டிவைடட் பை 100 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 வருஷத்துக்கான உங்களுக்கு 2 வருஷத்துக்கான உங்களுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கிடைக்குமா? எவ்வளவு கிடைக்கும்? 44% கிடைக்குமா? அகைன் என்ன பண்ணுவீங்க? ஸோ பிரின்சிபல் 100னா 144 தான் என்னவா இருக்கும்? நீங்க அமௌண்ட்டா எடுத்துப்பீங்க. இந்த 144 தான் 8640 வச்சுட்டு 100 என்னன்னு பார்ப்பீங்க. கரெக்டா? இதை நீங்க சுத்தி முத்தி இவ்வளவு பண்றீங்க. நீங்க இங்க கண்டுபிடிக்கிற ரேஷியோவை நான் இதுலயே வச்சுப்பேன். இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே நான் கால்குலேட் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இப்ப வரேன். ஓகே, ஃபைன். ஏன் அப்படின்னா இப்ப இந்த அமௌண்ட்டுக்கு இது வந்து பிரின்சிபல் ஆக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? சோ இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி சோ இங்க இந்த அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா 8640. சோ இந்த அமௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் ஏதோ ஒன்று இருந்திருக்கும். கரெக்டா? சோ அப்ப 100:114ன்றது பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல கிடைச்ச எனக்கு பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கு உள்ள ரேஷியோ. அதே பிரின்சிபல் தான் எனக்கு 2 வருஷத்துல தானே இந்த 8640 மாறுது. எனக்கு 2 வருஷத்துல கிடைச்ச பிரின்சிபலுக்கும்
அமௌண்ட்டுக்கு உள்ள ரேஷியோ என்னவோ அதே தான் இங்கேயும் இருந்திருக்க போகுது. புரியுதா? ஸோ இங்கேயும் 2 வருஷத்துல கிடைக்கக்கூடிய பிரின்சிபலுக்கு அமௌண்ட்டுக்குள்ள நான் ரேஷியோவா தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது, ரேஷியோவா வைக்கிறேன். அப்போ இதே ரேஷியோ தான் எனக்கு 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுக்கு பிரின்சிபலுக்கு உள்ள ரேஷியோ இருக்க போகுது. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே 144 தான் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டாக இருக்கும். 8640 100 என்னன்னு கண்டுபிடிச்சா என்ன தெரிஞ்சிடும், எனக்கு பிரின்சிபல் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணா 144 கேன்சல் 144 வந்து கேன்சல் பண்ணாக்கா 6 டைம் கேன்சல் ஆகும். 60 into 100 6000 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய பேர் ஏதோ ஒரு சில ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஏதோ ரிசல்டன்ட் ஏதோ சம்திங் மல்டிப்ளை பண்ணி ஏதோ டிவைட்லாம் பண்ணி ஏதோ பண்ணுவீங்க. நான் நிறைய மெத்தட் நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்ச ஈஸியான மெத்தட் இதை நான் இதான் ஃபாலோ பண்ணுவேன். ரேஷியோ வச்சுக்குவேன். அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் இதில் கண்டுபிடிக்க மாட்டேன். இதில் என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய பேர் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு அகைன் பார்த்தீங்கன்னா அகைன் அமௌண்ட்டை போடுவீங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையே இல்லை. சிங்கிள் ஸ்டெப்பு நீங்கள் இதை ரேஷியோவை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்சிச்சு சம்மு. ஓகேவா? ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்த சம் பார்க்கலாம். Okay, the average weight of the 13 students is 60 kg. If 2 new students of the weight 42 kg and 48 kg are added to the class, what will be the new average of the 15 students? Okay, இப்போ என்ன பண்றாங்கன்னா 13 பேருடைய ஆவரேஜ் வந்து 60 அப்படின்னு சொல்றாங்க. 2 பேர் வந்து புதுசா வந்து ஆட் ஆகுறாங்க. 42 kg அண்ட் 48 kg உள்ள 2 பேர் வெயிட் உள்ள 2 பேர் வந்து ஆட் ஆகுறாங்க. அப்படி ஆட் ஆகும்போது 15 பேர் ஆயிருவாங்களா? 13 பேர் இந்த இடத்துல 2 பேர் ஆட் ஆயிட்டாங்க, 15 பேர் ஆயிருவாங்க. இப்போ 15 பேருடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஃபைன். இப்போ இங்க 13 பேருடைய ஆவரேஜ் வந்து 60ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம்னா இந்த 13 பேருக்குமே ஈக்குவலா 60 60 60 டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த வரக்கூடிய 2 பேருமே ஆவரேஜ், அதாவது 60 கிலோ உள்ள 2 பேர் வந்திருந்தாங்கன்னா எனக்கு ஆவரேஜ்ல எந்த ஒரு சேஞ்சுமே இருந்திருக்காது. ஆனா என்ன பண்றாங்கன்னா இவங்க வெயிட் கம்மியா வராங்க. 60 கிலோ கூட கம்மியா வந்து ஆட் ஆனாங்கன்னா என்ன அர்த்தம், கண்டிப்பா 60 கேஜியை விட கம்மியா தான் இருப்பாங்கன்றது சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஷன் சிலாம் வராது. ஓகேவா? 60க்கு மேல போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா 60 கிலோ இருக்காங்க, புதுசா வரவங்க 60 கிலோக்கு மேல இருந்தாங்கன்னா ஆவரேஜ் வெயிட் கூடும். 60 கிலோவோட கீழே இருக்கும் போது ஆவரேஜ் வெயிட் கம்மியா தான் ஆகும். அப்ப அது எவ்வளவு கம்மியா இருக்குன்றதான் பாக்குறேன். நீங்க என்ன நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 13 into 16 போட்டு பிளஸ் 42 பிளஸ் 48 டிவைடட் பை 15 போடுவீங்க. அந்த மாதிரி ஈக்குவேஷன் தேவையில்லை. இது பாத்தீங்கன்னா இப்ப 16 கொடுக்குறனால மேபி உங்களுக்கு ஈஸியா வந்துடும். என்ன பண்ணுவீங்கன்னா 780 பிளஸ் 90 அப்படின்னு போட்டு நீங்க டக்குன்னு டிவைடட் பை 15 போட்டுடலாம். இந்த சம்முக்கு பொறுத்த வரைக்கும் இது ஈஸியா கூட வரலாம். பட் இப்ப இதே இது 63.75 into 13 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா காம்ப்ளிகேட் ஆயிரும். ஓகேவா? பட் இப்போ சொல்ற மெத்தட் வந்து டெசிமல்ல கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் சரி ஈஸியா பண்ணலாம். அதுக்காக தான் இது வந்து நான் சொல்றது. ஓகேவா? இப்போ 2 பேர் உள்ள வராங்களா? இங்க ஆல்ரெடி 13 பேருடைய ஆவரேஜ் வந்து 16 இருக்கு. கரெக்டா? சோ அப்ப ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா 60 கிலோ ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 60 கிலோ இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2 பேருக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? 120 கிலோ இருந்திருக்கும். இங்க புதுசா உள்ள வரவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வராங்கன்னா 90 கிலோ 2 பேரோட வெயிட் உள்ள வராங்க. அப்ப இந்த 30 கிலோ இருக்கு பாத்தீங்களா, இந்த 30 கிலோ எக்ஸ்ட்ராவா தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவலா பிரிச்சு கொடுப்பாங்க. கரெக்டா? அதாவது இங்க 15 பேர் உள்ள 2 பேர் உள்ள வரும்போது ஆவரேஜ் வெயிட் கம்மியாகுதுன்னு சொல்றேன்ல, அது எவ்வளவு வெயிட் கம்மியா இருக்குன்றதா நான் பாக்குறேன். இந்த 30 கிலோ தான் பாத்தீங்கன்னா ஈக்குவலா எல்லாருக்கும் பிரியும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா உள்ள இந்த 30 கிலோ. ஓகேவா? சோ அப்ப அதாவது உள்ள வர்றது 90, ஆல்ரெடி இருக்கிறது பாத்தீங்கன்னா 120. ஓகேவா? 2 பேருக்கு பாத்தீங்கன்னா 120, இப்போ உள்ள வர்றது 90 தான் வராங்க. அப்ப 30 கம்மியா வராங்க. கரெக்டா? சோ அப்ப எவ்வளவு கம்மி ஆகுதுன்னா ஆவரேஜ் வெயிட்ல 2 கம்மி ஆகுது. ஓகேவா? அப்ப இந்த 60 விட எனக்கு எவ்வளவு கம்மியா இருப்பாங்கன்னா 2 கம்மியா இருந்தாங்கன்னா 58 kg தான் பாத்தீங்கன்னா மொத்தம் 15 பேருடைய ஆவரேஜா இருக்கும். சொல்றது புரியுதா? சோ இனிஷியலா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஆவரேஜ் 60னா 2 பேருக்கு 120 இருப்பாங்க. உள்ள வர்றது 90 தான் வராங்க. அப்ப இந்த ஆவரேஜோட கம்மியா தான் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. அது எவ்வளவு கம்மியா ஆகுதுன்னா இங்க எவ்வளவு கம்மியா இருக்கு? 30 கிலோ கம்மியா உள்ள 2 பேர், 30 கிலோ கம்மியா இருக்கு 2 பேர் உள்ள வரனால. அப்ப அந்த 30 தான் ஈக்குவலா 15 பேருக்கு பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 2 கிலோ கம்மியா ஆகும். அப்ப 58 கிலோ இருப்பாங்க. இது வந்து டெசிமல்ல கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் சரி, இந்த மெத்தட் ரொம்ப பெஸ்ட் மெத்தட். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ரிமைனிங் ஒரு 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டினாக இருக்கும். இது எப்படின்றத பாருங்க.
இந்த மெத்தட் மோஸ்ட்லி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த x plus 1 by x மெத்தட்ல பாத்தீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி பார்த்தது x plus 1 by x equal to something வேல்யூ கொடுத்துட்டு x cube plus 1 by x cube இல்ல இந்த மாதிரி cube power 4 இல்ல ஸ்கொயர் இந்த மாதிரி தான் பார்த்திருப்பீங்க. இங்க பவர் 6ல கொடுத்திருக்காங்க, சாரி பவர் 2ல கொடுத்திருக்காங்க. ஆனா x minus 6 ன்னு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து x minus 6 கொண்டு வர முடியுமானா முடியாது. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த x minus 6 இருக்கு பாத்தீங்களா, இத நான் a ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த x minus 6 வந்து நான் a ன்னு வச்சுக்கிறேன். அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா a ஸ்கொயர் பிளஸ் 1 by a ஸ்கொயர் தான் நான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? a வை வந்து நான் x minus 6 ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப x உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? a plus 6 இருக்குமா? கரெக்டா? சோ இப்போ இந்த a plus 6 நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஏன் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்படின்னா இதுல இருந்து என்னால x minus 6 1 by x minus 6 கொண்டே வர முடியாது இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து. சோ நான் அப்ப என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிளை அஸ்யூம் பண்ணி நான் அதை என்னோட கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி மாத்தி சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த ஃபார்மட்டுக்கு கொண்டு வரேன். ஓகேவா? சோ இப்போ எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா இத பாருங்க. இப்போ நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x ஸ்கொயரா? சோ x ஸ்கொயர்ன்றது a plus 6 the whole square. ஓகேவா? சோ அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. அடுத்து minus 16 minus 96 plus 59 equal to 0. சோ இப்ப இத அப்படியே வச்சுக்கலாம். a ஸ்கொயர் இங்க so 96 plus 36 என்ன ஆகும்னா minus 16 வரும். so அப்ப minus 60 plus 59 minus 1 ன்னு வரும். இந்த இடத்துல minus 1 ன்னு வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி so 12a minus 16a என்னது minus 4a equal to 0. இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து கொண்டு வந்துடலாம். a minus 1 by a equal to என்ன ஆயிருச்சு? 4 ன்னு கொண்டு வந்துடலாமா? புரியுதா? இதை என்ன பண்ணிருக்கேன்னா ரெண்டு சைடுமே நான் a வால டிவைட் பண்ணிட்டேன். a வால டிவைட் பண்ணா என்ன கிடைக்குதுன்னா a minus 1 by a equal to இது என்ன ஆயிரும்? a வால டிவைட் பண்ணா minus 4 ன்னு வருமா? அதை நான் அந்த சைடு கொண்டு போனா என்ன ஆகும்? plus 4 ன்னு ஆயிருமா? ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னுடைய கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி இது கொண்டு வந்துட்டேன். a minus 1 by a equal to 4 ன்னு கொண்டு வந்துட்டேன். இங்க a-ன்றதான் பாத்தீங்கன்னா என்னது? x minus 6 அதாவது x minus 6 minus 1 by x minus 6 equal to 4. ஆனா இங்க பிளஸ் இருக்கு. சோ a minus 1 by a equal to 4 னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும்? a ஸ்கொயர் plus 1 by a ஸ்கொயர் தானே. சோ அப்ப அதாவது x plus 1 by x equal to அதாவது a minus 1 by a equal to k இருந்துச்சுன்னா a ஸ்கொயர் plus 1 by a ஸ்கொயர்ன்றது என்னவா இருக்கும்? k ஸ்கொயர் plus 2 வா இருக்கும். அப்ப 4 ஸ்கொயர் plus 2ன்றது என்னதுன்னா சோ 16 plus 2 18 தான் பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர். அவ்வளவுதான். புரியுதா? சோ இத நான் என்ன பண்றேன்னா இந்த கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மட்ல வராது. ஓகேவா? அதாவது x minus 6 plus 1 by x minus 6ன்ற ஃபார்மட்ல வராது. நீங்க a வால டிவைட் x ஆல டிவைட் பண்ணி பாருங்க, என்னமோ பண்ணி பாருங்க, இந்த ஃபார்மட்ல வராது. இந்த ஃபார்மட்ல வரணும்ன்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிளை அஸ்யூம் பண்ணி அதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த ஃபார்மட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். சோ இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல இது ஈஸியா பண்ணிடலாம். a minus 1 by a equal to 4 னா a ஸ்கொயர் plus 1 by a ஸ்கொயர் என்னன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். இது பாருங்க, ab plus bc plus ca equal to 8 and a square plus b square plus c square equal to 20. ஓகே. சோ இப்போ இதுல வந்து என்ன வேல்யூ கேக்குறாங்கன்னா a plus b plus c divided by 2 into a minus b whole square plus b minus c whole square plus c minus a the whole square. இதோடைய வேல்யூ என்ன அப்படின்றத கேக்குறாங்க. ஓகே. இதுல a cube plus b cube plus c cube minus 3abc இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா இருக்கு. சோ என்னதுன்னா ஒன்னு வந்து a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus a இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா சோ இது a plus b plus c divided by 2 into a minus b whole square plus b minus c whole square plus c minus a whole square. ஓகேவா? சோ இத என்ன பண்ணலாம்னா அப்ப இது வந்து எதோடைய ஃபார்முலானா a cube plus b cube plus c cube minus 3abc உடைய ஃபார்முலா. இதை நீங்க யூசுவலா என்ன பண்ணுவீங்கன்னா இது அதோடைய ஃபார்முலான்னு சொல்லிட்டு அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு
a cube plus b cube plus c cube minus 3abc அது என்னன்றது நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. சோ இத கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணலாம்னா இங்க a cube plus b cube plus c cube minus 3abc இதோடைய ஃபார்முலான்றது தெரிஞ்சிருச்சா? சோ அதோட இன்னொரு ஃபார்முலா நான் என்ன சொன்னேன்? a plus b plus c into a square plus b square plus c square minus ab plus bc plus ca இது இதுக்கு தான் ஈக்குவல். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஃபார்முலா. இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவல்னா எதோடைய ஃபார்முலானா a cube plus b cube plus c cube minus 3abc. ஸோ இதோடைய ஃபார்முலா தான் அந்த மேலே இருக்கிற ரெண்டுமே. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. a cube plus b cube plus c cube minus 3abcனா நீங்கள் இதில் இருந்து நீங்கள் a cube plus b cube plus c cube கொண்டு வரணும். abc உடைய வேல்யூ கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இதுல இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதில் பண்ணலாம். இங்கே என்ன இருக்கு? a square plus b square plus c square உடைய வேல்யூ இருக்கு. ab plus bc plus ca உடைய வேல்யூ இருக்கு. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது a plus b plus c உடைய வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? a plus b plus c whole square a plus b plus c whole square formula என்ன? a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca அதான் இதோடைய ஃபார்முலா. இதுல இருந்து கண்டுபிடிச்சலாமா? சோ a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. சோ அப்ப என்ன வரும்னா 36. அப்ப a plus b plus c உடைய வேல்யூ வந்து 6ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ அவ்வளவுதான், சம் முடிஞ்சு. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர். சோ a plus b plus c 6 into a square plus b square plus c square 20 minus ab plus bc plus ca 8. 6 into 12 என்னதுன்னா 72. இதுதான் பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர். அவ்வளவுதான். சோ இத ஈக்குவேஷன் ஏதாவது போட்டு எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இது இந்த எந்த ஃபார்முலாக்குள்ள வருதுன்றதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சம் ரொம்ப ஈஸியா முடிச்சிட முடியும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். இஃப் sin theta equal to 2/3 and theta equal to acute angle, okay, evaluate sin theta plus sin theta plus 60 degree plus sin theta minus 60 degree. ஓகே, இதோடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. sin theta உடைய வேல்யூ தெரியும். ஆனா இங்க sin theta plus 60 degree plus sin theta plus theta minus 60 degree இதோடைய வேல்யூ என்னன்றது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்றேன்னா இங்க sin theta உடைய வேல்யூ தெரியறனால இத ரெண்டு மட்டும் நான் தனியா எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இத ரெண்டு மட்டும் பாத்தீங்கன்னா இது என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னா sin a plus b plus sin a minus b இந்த ஃபார்மட்ல இருக்கு. sin a plus b plus sin a minus bன்றது 2 sin a cos b. ஓகேவா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் அந்த சம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். 2 sin a cos b. இங்க a என்ற இடத்துல என்ன இருக்கு? தீட்டா இருக்கு. 2 sin a cos b. b என்ற இடத்துல 60 டிகிரியா? அவ்வளவுதான். சோ 2 sin theta into cos 60ன்றது 1/2. அப்ப இங்க கிடைக்கக்கூடியது என்ன வருது பாத்தீங்கன்னா sin thetaன்னு வருது. புரியுதா? சோ அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லாவே என்ன ஆயிருச்சுன்னா எனக்கு sin thetaன்னு மாறிடுச்சு. ஓகேவா? அப்ப ஆல்ரெடி வெளியே ஒரு sin theta இருக்கு, இங்க ஒரு sin theta என்னதுன்னா 2 sin theta நான் கண்டுபிடிச்சா போதும். கரெக்டா? sin theta உடைய வேல்யூ 2/3னா 2 sin theta உடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா 4/3 இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். In a trapezium ABCD with AB parallel to CD and AB equal to 2 times CD, its diagonal intersect at O. If the area of triangle AOB is 84 cm square, what is the area of triangle COD? Okay. So ஒரு trapezium இருக்கு. இந்த trapeziumல பாத்தீங்கன்னா diagonals ரெண்டுமே ஓன்ற பாயிண்ட்ல வந்து intersect ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ diagonals வந்து ஓன்ற பாயிண்ட்ல வந்து intersect ஆகுது. AB வந்து 2 times the CD ன்ட்டாங்க. அப்ப CD உடைய லென்த்தை விட AB உடைய லென்த் தான் பெருசா இருக்கும். AB யும் CD யும் parallel சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டு தான் parallel.
இதுல ஏபி வந்து 2 times the சிடின்னு கொடுத்துட்டான். சிடியை விட கண்டிப்பா வந்து 2 மடங்கு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுதான் ஏபியா இருக்க முடியும். கரெக்டா? சோ அப்ப சிடி இங்க 1 பார்ட்டா இருந்துச்சுன்னா ஏபி இங்க என்ன பார்ட்டா இருக்கும்? 2 பார்ட்டா இருக்குமா? ஏன்னா அதான் சொல்லியிருக்காங்க ஏபி வந்து 2 times the சிடி அப்படின்ட்டு. ஓகே, இப்ப என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஏஓபி இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா கொடுத்துட்டாங்க 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிளா, ஓசிடின்றது அதே மாதிரி ஓஏபின்றது ரெண்டும் ஒரு ட்ரையாங்கிள். இது ரெண்டும் பேரலைன் சிடிஏபின்றது. அப்போ இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குமா? இது ஏன்னு இருந்துச்சுன்னா இது ஏவா இருக்கும். அதே மாதிரி இது பின்னு இருந்துச்சுன்னா இது பியா இருக்கும். அதே மாதிரி வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸோ 3 ஆங்கிளுமே இங்கே ஈக்குவலாக இருக்கிறனால இந்த 2 ட்ரையாங்கிளுமே சிமிலர் ட்ரையாங்கிள். சிமிலர் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் சைடு ரேஷியோ ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இங்கே இவன் கேட்கறது ஏரியா கேட்குறாங்க. அப்போ சைடு ரேஷியோ ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா சைடு ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணால் அதுதான் ஏரியாவுடைய ரேஷியோவாக இருக்கும். இங்கே சைடு உடைய எனக்கு ரேஷியோ இருக்குது 1:2. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் அதான் வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஏரியா ரேஷியோவாக இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் இது என்னவா இருக்கும்? இதை ஸ்கொயர் பண்ணால் இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா இங்கே 4. இதுதான் பார்த்தீங்கன்னா ஏரியாவுடைய ரேஷியோவாக இருக்கும். ஸோ ஏரியா ட்ரையாங்கிள் ஏஓபியோடைய இப்போ பார்ட் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. 4 பார்ட் தான் ஏரியான்றது தெரிஞ்சிருச்சு. 4 பார்ட் கொடுத்துட்டாங்க 84ன்னு. 4 பார்ட் தான் 84னா அவன் கேட்குறது சிஓடி கேட்குறான். சிஓடி ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்குறான். ஸோ சிஓடி ட்ரையாங்கிளோட ஏரியா 1 பார்ட் என்னவா இருக்கும்? 21 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். So in a quadrilateral ABCD is circumscribed about a circle. Okay, if AB equal to 7 cm, BC equal to 8.5 cm and CD equal to 9.2 cm, find the length of DA. So ஒரு quadrilateral வந்து circumscribed a circle அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு சர்க்கிளை சர்க்கம்ஸ்கிரைப் அப்படின்னா சுத்தி இருக்குன்னு அர்த்தம். எதை சுத்தி இருக்கு? இந்த மீனிங்கை மட்டும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா போதும், கரெக்டா சால்வ் பண்ண முடியும். இதை நீங்க தப்பா போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். ஓகேவா? சர்க்கம்ஸ்கிரைப்னா சுத்தி இருக்கு, இன்ஸ்கிரைப்னா உள்ள இருக்கு. ஓகேவா? இன்னுனா உள்ள, சர்க்கம்னா வெளியேன்னு அர்த்தம். ஓகேவா? எதை சுத்தி வெளியே இருக்குன்னா சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் எ சர்க்கிள். சர்க்கிளை சுத்தி ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப ஏபிசிடின்ற ஒரு குவாட்ரிலேட்டரல் பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிளை சுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஏபி உடைய லென்த் கொடுத்துட்டாங்க 7 சென்டிமீட்டர், பிசி உடைய லென்த் 8.5, சிடி உடைய லென்த் 9.2, இந்த டிஏ உடைய லென்த் என்னன்னு கேக்குறாங்க. இதுல ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதாவது டான்ஜென்ட்டை வச்சு டெரைவ் பண்ணி வந்த ஃபைனல் ப்ராப்பர்ட்டி, அதாவது முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ஃபைனல் ரிசல்ட்டை நான் சொல்றேன். ஓகேவா? இதுல என்னன்னா சம் ஆஃப் த ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஒரு சர்க்கிளை சுத்தி குவாட்ரிலேட்டரல் வந்து எக்ஸாக்டா அந்த சர்க்கிளை 4 சைடுமே டச் பண்ணி போயிருந்துச்சு அப்படின்னா இது வந்து டான்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வந்த இந்த ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜாமெட்ரி நடத்தும் போது அந்த ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் எப்படி வந்துச்சுன்றதை சொல்றேன். இப்போதைக்கு வந்து நீங்க கம்ப்ளீட் இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க ஜாமெட்ரி நடத்தும் போது நீங்க கம்ப்ளீட்டா ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சர்க்கிளை சுத்தி குவாட்ரிலேட்டரல் இருக்கு அப்படின்னா இதோட ரிசல்ட் என்ன? சம் ஆஃப் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏபிக்கு ஆப்போசிட் சைடு என்ன? சிடியா? ஸோ இப்போ ஏபி பிளஸ் சிடி. அதே மாதிரி இங்க பிசிக்கு ஆப்போசிட் சைடு என்ன? டிஏவா? அவ்வளவுதான். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், முடிச்சிடலாம் இந்த சம். எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஏபி வந்து என்ன? 7, சிடி வந்து என்ன? 9.2. ஓகேவா? அடுத்து பிசி வந்து 8.5 பிளஸ் டிஏ உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்க பாக்குறேன் யூனிட் டிஜிட் என்ன இருக்கு? இது ரெண்டு ஆட் பண்ணாலும் 2 தான் வரும். இங்க என்ன இருக்கு? ஸோ 2ல 5 மைனஸ் பண்ணோம். கரெக்டா? 2ல 5 மைனஸ் ஆகாது. அப்ப ஸோ பக்கத்தில் ஒன்று கடன் வாங்கினாக்கா 12ல 5 மைனஸ் பண்ணாக்கா 7ல முடியும். ஓகே, 2 ஆப்ஷன் இருக்கா? ஓகே, சரி, ஓகே, இது ஈஸி தானே. 16.2 மைனஸ் 8.5 7.7. ஓகேவா? அவ்வளோதான்.
இதுல மோஸ்ட்லி என்னன்னாக்கா யூனிட் டிஜிட் வந்து வேற கொடுத்துருப்பாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கு. நான் இதை பார்க்கல 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கிறத. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இப்ப சில வேல்யூலாம் பெருசா இருக்கும். ஒரு 3 டிஜிட் 2 டிஜிட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துடணும் வேற ஏதாவது ஈக்குவலா இருக்கா இல்லையான்றது. ஓகேவா? ஓகே. ஸோ மெயினா என்னன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். The cylinder has curved surface area equal to the area of the flat surface of the cylinder. If the diameter of the cylinder is r units, then the total surface area of the cylinder in square unit. Okay. So இங்க என்னன்னா ஒரு சிலிண்டர் இருக்கு. So இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா curved surface area and flat surface area அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு தெரியும். என்ன அப்படின்னா இதை சுற்றி உள்ள இந்த போர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கர்வ்டு. ஓகேவா? இந்த கர்வ்டுன்றது இப்படி சுற்றி உள்ள இந்த போர்ஷன் தான் கர்வ்டுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த அதாவது இந்த டாப்பும் பாட்டமும் அந்த ஏரியாவை தவிர்த்து மிச்சம் உள்ள போர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்றது. கரெக்டா? ஸோ இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் நமக்கு தெரியும் என்னதுன்னா 2πRH. கரெக்டா? ஸோ இங்க ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியான்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியானா ஒண்ணுமே இல்லை, இந்த பேஸ் ஏரியாவை தான் ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இந்த டாப் ஏரியா அண்ட் பாட்டம் ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா என்ன ஃபிகர் இருக்கு? சர்க்கிள் இருக்கா? ஸோ அப்போ இங்க ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியான்றது பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட ஏரியா πr². ஓகேவா? ஸோ அப்போ இங்க 2 சர்க்கிள் இருக்கு. அப்ப 2πr². ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஓகே இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா டயாமீட்டரை வந்து நீ ஆர்னு வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ அப்ப டயாமீட்டர் ஆர்னு வச்சுக்கணும்னா அப்ப இங்க 2πr/2ன்னு வரும். ஏன்னா இது 2πrன்றது ரேடியஸ், அவன் டயாமீட்டர் ஆர்னு வச்சுக்க சொல்றான். குழப்பறதுக்காக இதெல்லாம் கொடுக்கறது. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க அப்படியே r² வச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆப்ஷன் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் πr² ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க 2πr² வரும். இல்ல πr²/2ன்னு வருதுன்னா இங்க πr²/4ன்னு வரும். ஓகேவா? ஏன்னா 2ஆல மல்டிப்ளை ஆயிரும். ஓகேவா? அதை குழம்புறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கேர்ஃபுல்லா போடணும். என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸா இல்ல இதான்னு பார்க்கணும். நம்ம இதெல்லாம் பார்க்க மாட்டோம். அவசரத்துல என்ன பண்ணிடுவோம்னா டக்குன்னு நம்ம ஆர்னு வச்சே போட்டு போயிடுவோம். அவன் ஆரையே டயாமீட்டர் வைக்க சொல்லிட்டான். அப்ப இங்க ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியான்றது என்னதுன்னா r/2 இருக்கும். கரெக்டா? ஓகே. இப்ப குழம்ப மாட்டோம்ல. இப்ப அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்கறான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது என்னதுன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்படிதானே? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவையும் அதே மாதிரி இந்த 2 பேஸ் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அதை ஆட் பண்ணா கிடைக்கிறதா எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப நான் இது 2 ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவே நான் என்ன எடுத்துக்கலாம்? இங்க ஃபிளாட் ஏரியாவை நான் எடுத்துக்கலாமா? ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியாவை நான் எடுத்துக்கலாம். கரெக்டா? ஸோ அது 2 ஈக்குவலா இருக்கிறனால அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது 2 டைம்ஸ் த ஃபிளாட் ஏரியா. அவ்வளவுதான். ஸோ 2 டைம்ஸ் த ஃபிளாட் ஏரியா என்ன? இங்க 2πr²/4 இருக்குமா? கரெக்டா? ஸோ அப்ப இங்க 4 கேன்சல் ஆயிரும். πr²தான் பாத்தீங்க ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல நீங்க அந்த r/2ன்னு போடாம நீங்க அப்படியே வச்சு அவசரத்துல போட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் ஆப்ஷன் தப்பாகும். ஏன்னா பாத்தீங்கன்னா அவன் அப்படிதான் குழம்புற மாதிரி தான் வச்சிருக்கான் ஆப்ஷன் எல்லாமே. ஓகேவா? ஸோ அதனால கேர்ஃபுல்லா போடுங்க. இன்னைக்கு நடத்தின சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்னைக்கு நடத்தினதெல்லாம் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருந்தேன், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு படிங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல இதே மாதிரி முக்கியமான இம்பார்ட்டன்ட் சம்மோட மீட் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சம் எல்லாமே நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா ஸோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றது தெரியும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.